சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் 25/8/2021. ஸோ இன்றைக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஐடிஐன்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஐடிஐ இன்ஸ்டிடியூஷனில் பிரின்சிபல் வேகன்சி கேட்டிருக்கிறாங்க. அதுபோக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங், இது ரெண்டுமே எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வேகன்சி தான். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துடலாம் அந்த வீடியோவில். ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட் பேஜில் உங்களுக்கு இதோட டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்குறாங்க. முழுக்க டிஎன்பிசியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மெரிட் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன், ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கிற மாதிரி ஐடிஐ நிறுவனங்களுக்கு பிரின்சிபல் இருப்பாங்க, அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. இந்த ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே போஸ்ட் கோடு தான். ஸோ தமிழ்நாடுடைய எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீசஸ்க்கு கீழே வருது. மொத்தம் 6 வேகன்சி கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் 1 ஸ்கேல் தான். 56,100 56,100 பேசிக் பே, லெவல் 22 பேன்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 25/8/2021 வெளியிட்டிருக்கிறாங்க. டேட் ஆஃப் சப்மிஷன் அடுத்த மாதம் 24. ஸோ 3 எக்ஸாம் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 3 எக்ஸாமே ரிலீஸ் பண்ணப்பட்ட டேட்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் பேப்பர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் பொதுவாகவே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களை கொண்டு வச்சுருப்பாங்க. ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் காலையில் டெக்னிக்கல் பேப்பர் 7/11/2021 காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் இருக்குது. மதியானம் உங்களுக்கு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் குவாலிஃபிகேஷன் மினிமம் 24 வயது அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜிங்கும் பொழுது உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி, அதாவது அதர் தேன் ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட்டு, ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு மட்டும் 30 ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபீஸ் கன்செக்ஷன் ஏஜ் கன்செஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் எல்லா எக்ஸாமினேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு 10 ஆண்டுகள் ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கும் பட்சத்தில் 48 வயது வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. டிகிரி எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங், ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமாக இல்லைனா இன்ஜினியரிங் படிக்கலாம், பிடெக் பண்ணிருக்கலாம், அதாவது டெக்னாலஜியில் ரிலேட்டடாக ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் ஏஐசிடி ரெகக்னைசேஷன் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவோம், ஏஐசிடிஇ. இந்த நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கல்லூரியிலையோ இல்லை ஒரு பொறியியல் கல்லூரியிலையோ பிஇ வாங்கியிருக்கணும். ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக பிஇ வச்சிருப்பீங்க. இப்போ ரெண்டாவது அதனுடன் சேர்த்து என்ன வச்சிருக்கோம்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏ ஒர்க் ஷாப் ஆர் ஃபேக்டரி ஃபார் அ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 3 years கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு குறைவாக வேலை பார்த்துருக்க கூடாது. ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் அல்லது ஒரு ஃபேக்ட்ரியில் ஸோ 3 ஆண்டுகளுக்கு குறைவாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபேக்ட்ரி அல்லது ஒர்க் ஷாப்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது செக்ஷன் 2M ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 பிரகாரம் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் ஃபேக்ட்ரிஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெகக்னைஸ்டு ஃபேக்ட்ரிஸ்லையோ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்லையோ தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆஸ் இட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உங்களுக்கு டிஎன்பிசிக்கு முதன்முறையாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இப்போ தான் டிஎன்பிசிலேயே ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீட் உங்களுக்கு 200 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது எஸ்சிஏவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் ஃபீஸ் கன்செஷனில் கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு எஸ்டியாக இருக்கும் பொழுதும் ஃபீ கன்சம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பர்சன் டிசேபிலிட்டி இருக்கிறவங்களுக்கும் ஃபுல் எக்ஸம்ஷன், டெஸ்டிடியூட்டட் விடோவாக இருக்கிறவங்களுக்கும் ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் பேக்வர்டு கிளாஸஸ் அல்லது பேக்வர்டு கிளாஸஸ் முஸ்லீம், ஸோ பிசிஎம் அல்லது பிசியாக இருக்கிறவங்களுக்கு 3 times உங்களுக்கு சான்சஸ் கொடுக்குறாங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணதுக்கு அப்புறமாக 3 தடவை உங்களுக்கு இலவசமாக என்ன பண்ணலாம், தேர்வு எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸாமினேஷனுக்கு பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு எல்லாமே நீங்கள் டிஎன்பிசிக்கு வழக்கமாக எப்படி பே பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான். இது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் இந்த எக்ஸாமினேஷனில் கிடையாது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1 200 கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு, மேக்ஸிமம் மார்க்கு 300. ஸோ 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. மதியானம் எழுதக்கூடியது ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு 100 கொஸ்டின் வச்சுருக்காங்க, 200 மதிப்பெண்கள் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ 300 + 200 500. இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70 மார்க், ஓவராலாக 570 மார்க்குக்கான ஒரு கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் இது. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஓரல் டெஸ்ட்டு ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஓரல் டெஸ்ட் இந்த ஷேப் ஆஃப் இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் காலையில் எழுதக்கூடிய ஒரு தேர்வு, மதியானம் எழுதக்கூடிய ஒரு தேர்வு, இது ரெண்டுலேயும் கன்சாலிடேட்டடாக இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு கால் பண்ணதுக்கப்புறமாக நீங்கள் அங்கே எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு வருது. ஸோ சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஸோ இத்தகைய மாவட்டங்களில் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 8, 2, 10, 15 மாவட்டங்களில் தேர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாவட்டங்களில் தான் நீங்கள் சென்டர் செலக்ட் பண்ணி எழுதணும். ஸோ இது போக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. வழக்கமாகவே டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் எது கால் ஃபார் பண்ணால் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சம்திங் இருக்கும், அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாசித்து பார்த்துக்க வேண்டியதான். ஸோ இது போக உங்களுக்கு பின்னாடி பேஜஸில் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அனெக்சர் 2ல் வந்து பேப்பர் 1 பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டு நீங்கள் படிக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு யூனிட் 1 மேத்தமெட்டிக்ஸ், யூனிட் 2 உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், யூனிட் 3 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, யூனிட் 4 இங்கிலீஷ், உங்களுக்கு யூனிட் 5 பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், யூனிட் 6 பேசிக் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், யூனிட் 7 பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் 8 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பேசிக் யூனிட் 9 டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், யூனிட் 10 என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ 10 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஈஸியாகவே நீங்கள் கவர் பண்ணியிருக்கக்கூடிய சாப்டர்ஸ் தான். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் சொன்னால உங்களுக்கு அப்படியே குரூப் 1 இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 5, 6, 7, 8 பண்ணியிருக்காங்க. குரூப் 1 ப்ரிலிமினரி சிலபஸ் அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு கடைசியில் டென்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் டிசம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சிவி அடுத்த வருஷம் ஜனவரிலையும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிப்ரவரியில் நடக்கும். அடுத்தது ஓரல் டெஸ்ட் உங்களுக்கு மார்ச் மாதம் கண்டக்ட் பண்ணி அடுத்த ஆண்டு மார்ச் மாதமே உங்களுக்கு போஸ்டிங் போடுறதாக அவங்க டென்டேட்டிவான டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. சூழ்நிலைகள் சரியாக இருந்துச்சுன்னா எதிர்பார்த்த மாதிரி ஒரு மார்ச் இல்லைன்னா ஒரு ஏப்ரல் மாதத்தில் இந்த பதவிக்கு வந்து போய் சேர முடியும். ஸோ வந்து ரொம்ப மேக்ஸிமம் நிறைய பேர் பிஇ படிச்சிருக்கிறதுனால மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 3 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மாணவர்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள்ட்டையும் இதை ஷேர் பண்ணலாம். ஸோ மேலும் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனில் டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பொருந்தக்கூடிய சுரேஷ் பாடசாலைங்கிற வெப்சைட் ப்ளஸ் ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, வேணா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிளிக் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.